பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் சரிவு சார்பான இரசாயன சமநிலையை பாதிக்கிற காரணிகள் ஒன்று சரிவு. அந்த சரிவு இப்படி பாதிக்குது, இவ்வாறு மாறுதுன்றதை விரைவை பற்றி விளங்கப்படுத்தி விடுறேன். அப்போ இரசாயன சமநிலை தொகுதியில் சரிவு பாருங்க. இதில் சரிவண்டு போடுங்க. சரிவண்டு சொன்னால் தாக்கி சரிவு, விளைவு சரிவு. இதில் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் தாக்கி எடுத்துருந்தோம்னா உதாரணமாக எடுப்போம் பாருங்க. A சக B XY என்று எடுப்போம். பீசமானம் இருக்கட்டும். இதில் ஆரம்பத்தில் ஒரு மோல், இதிலையும் ஒரு மோல், இதில் இல்லை. இதில் தாக்கத்துக்கு பிறகு ஆல்பா போயிட்டு, இதிலையும் ஆல்பா போயிட்டு, இதில் ஆல்பா, இதில் ஆல்பா. இது சமநிலையில் மூணு. அடுத்தது சமநிலையில் சரிவு. சரிவு என்ன? ஒன்று சை ஆல்பாவுங்கள் பி, ஒன்று சை ஆல்பாவுங்கள் பி, ஆல்பாவுங்கள் பி. அப்போ சமநிலையில் தாக்கின்ற சரிவோ, தாக்கின்ற சரிவு, விளைவின் சரிவு என்பன மாறாமல் இருக்கு. அதை நாங்கள் வரைவில் காட்டினோம்னா சரி. சரியா பாருங்க, ஒரு வரைவு கீறுவோம். இதில் 3 விதமாக நாங்கள் எடுக்கலாம். பாருங்க, ஒரு வரைவு இது சரிவு, இது நேரம். ஆரம்பத்தில் ஏதான் எடுத்துக்கிறோம். அப்போ ஏன்ற சரிவு படிப்படியாக குறைஞ்சு பிறகு மாறாமல் போகும். அடுத்தது இது ஏயின் சரிவு, இது ஏயின் சரிவு மாறையில். பிறகு விளைவில் ஏதாவது ஒன்று இடங்க எக்ஸோ வையோ, இதுவும் இப்படித்தான் வருங்க, இப்படி போகும். இதுதான் டி சமநிலை, சமநிலை அடைய அடுத்த நேரம். அப்போ இதில் பாருங்க, சமநிலையில் ஏன்ற சரிவு, இது எக்ஸின்ற சரிவு, இது ஒன்றுங்கள் பி, இது ஒன்று சய அல்பாவுங்கள் பி. அப்போ இதில் என்ன கருத்துன்னா, சமநிலையில் ஏயின் சரிவு எக்ஸின் சரிவை விட கூட இருக்குன்னு கருத்து. தாக்கத்தை பொறுத்தானே. அடுத்தது சில சந்தர்ப்பத்தில் சமனாக வரலாம். பாருங்க, வரைவு 2, அதே தாக்கத்துக்கு பாருங்க, ஏயின் சரிவு குறைஞ்சு பிரமாணமாக போகுது. எக்ஸின் சரிவு 0லேருந்து வந்து 2 சமனாக போகுது. இது ஏயின் சரிவு, இது எக்ஸின் சரிவு, இது ஏயின் சரிவும் எக்ஸின் சரிவும் மாறாமல் போகுது. இது சரிவு, இது நேரம் டி. இதுதான் சமநிலை அடைத்த நேரம். இது நேரம் அச்சு. அப்போ ஏயின் சரிவும் சமனாக இருக்கு. அப்போ அதில் என்ன கருத்து? ஒன்று சை ஆல்பாவுங்கள் பியும் சமனாக இருக்கு. சரி, அப்போ 50% பிரிஞ்சிருக்குன்னு கருத்து. தாக்க முடிஞ்சிருக்கு. அடுத்த 3வது வரைவை பார்ப்போம். இதில் விளைவு கூட வருது. ஏயின் சரிவு படிப்படியாக குறைஞ்சு கீழே வருது. எக்ஸின் சரிவு படிப்படியாக கூடி உயர்வாக வருது. இது சரிவு, இது ஏயின் சரிவு, இது எக்ஸின் சரிவு, இது எக்ஸின் சரிவு சமநிலையில் கூடிட்டு, இது ஏயின் சரிவு, இதுதான் நேரம்.
இது நேரம், இது சமநிலை அடைச்செடுத்த நேரம். அப்போ இதில் பாருங்க சமநிலையில் ஏயின் சரிவை விட எக்ஸின் சரிவு கூட இருக்கு. இவ்வளோ இருந்தாலும் இதில் முதலாவது பிரச்சனை உங்களுக்கு. சரி, அடுத்தது பாருங்க சமநிலை மாறிலிகள். சமநிலை மாறிலிகள் இதில் உங்களுக்கு 2 இருக்கு. ஒன்று கேசி, இதுக்கு என்ன பேர்? சரிவு சமநிலை மாறிலி, சரிவு சமநிலை மாறிலி. 2வது உங்களுக்கு கேபி, அமுக்க சமநிலை மாறிலி. இது 2ஐயும் ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். முதலாவது கேசி. முதலாவது பாருங்க கேசி, சரிவு சமநிலை மாறிலி. இதை நாங்கள் வரையறுப்போம். அப்போ பாருங்க, ஒரு இரசாயன சமநிலை தொகுதியில் ஒரு ரசாயன சமநிலை தொகுதியில் மாறா வெப்பநிலை என்றது முக்கியம். ரசாயன சமநிலை தொகுதியில் விளைவின் சரிவுகளுக்கு ஒரு ரசாயன சமநிலை தொகுதியில் விளைவின் சரிவுகளுக்கு பீசமான அடுக்கு, அதின் பீசமான அடுக்குகள் ஏற்றப்பட்ட நிலையில் பெருக்கு துவைக்கும் தாக்கிகளின் சரிவுக்கு பீசமான அடுக்கு ஏற்றப்பட்ட நிலையில் பெருக்கு துவைக்கும் இடையில் உள்ள விகிதம் ஒரு மாறிலி, அது கேசி ஆகும். அதுதான் கேசி என்று சொல்லப்படும். இது சும்மா வரையற, நீங்கள் சோன்பாடை வச்சு விளங்கப்படுத்தி விட்டேன்னா சரி. உங்களுக்கு இது வர விளக்கணும். பாருங்கள், சோன்பாடை வச்சு விளங்கப்படுத்தணும். பாருங்கள், இதுதான் ஒரு தாக்க சோன்பாடு. தாக்கி ஏ, பீசமானம் ஏ. இது சரி பண்ணபடியாக நீங்கள் வாயு தொகுதியை எடுக்கலாம், கரைசல் தொகுதியையும் எடுக்கலாம். இது மாறா வெப்பநிலை. பாருங்கள், இதில் கேசியை எப்படி எழுதுறேன்னு முதல் விளைவு எடுங்க. விளைவின் சரிவு எக்ஸின் சரிவு, அதன் பீசமான அடுக்கு எக்ஸ், அதன் தர பையின் சரிவு, அதன் பீசமான அடுக்கு கீழ் தாக்கியின் சரிவு, அதன் பீசமான அடுக்கு தாக்கி ஏ பி, பிக்கும் பீசமானம் பி தான். இதுதான் உங்களுக்கு கேசி. ஆனால் இதன் கருத்து என்ன? இது மாறிலி.
வெப்பநிலை மாறா இருக்கைக்கு மாறலி. இதுதான் தெரியும் முதலாவது. அடுத்தது பாருங்க, இங்கே செறிவுக்குரிய அலகு என்ன பாருங்க, செறிவு அலகுகள். செறிவுக்குரிய அலகு உங்களுக்கு 2 இதில் போடலாம். ஒன்று மோல் டெசிமீட்டர் அல்லது மோல் மீட்டர். 2ல் ஒன்றை நீங்கள் பாவிக்கலாம். மோல் மீட்டர் தெரியணும் உங்களுக்கு. அப்போ கேசிக்குரிய அலகுன்னு நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், கேசி சார்பான சில தரவுகளை தான் பாருங்க. கேசி செறிவு சமல்ல மாறிலி. கேசி சார்பான தரவுகள் என்ன பாருங்க. கேசி சார்பான தரவுகள் பாருங்க. முதலாவது ஒன்று முதலில் தெரியும் உங்களுக்கு, வெப்பநிலையில் மட்டும் தாங்கியுள்ள மாறல். ஒரு ரசாயன சமநிலை தொகுதி என்று எடுத்தீங்கன்னா அந்த வெப்பநிலை மட்டும்தான் தாங்கியுள்ள ஒரு மாறல். 2வது பாருங்க, அந்த அலகு யூனிட் ஆஃப் கேசி. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இதில் செறிவு அலகு என்ன போட போகிறீங்க, மோல் டெசிமீட்டர் -3 போடலாம். அப்போ கேசிக்கு என்ன யூனிட் வருதுன்னு பாருங்க, பீசமான வேறுபாடு. எக்ஸ் சக பை விளைவினுடைய பீசமானம் சய ஏ சக பி. இதுதான் இது இந்த அலகு. உதாரணம் நாங்கள் பார்ப்போம் பாருங்க. மற்றது இதையும் நீங்கள் போடலாம், மோல் மீட்டர் கணம். எக்ஸ் ப்ளஸ் விளைவின் மொத்த பீசமானம் சய தாக்கியின் மொத்த பீசம். அப்போ இதில் பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் y சமன் a ப்ளஸ் b என்று சொன்னால் உங்களுக்கு யூனிட் வந்து என்ன வரும், 0. அப்போ 1 வரும். யூனிட் ஒரு அலகு வரும். மற்ற அலகு மாறி போடுங்க பாருங்க, எது கூட இருக்கோ அதன்படி எடுத்தீங்கன்னா சரி. அப்போ கேசி வந்து சரி. அடுத்தது பாருங்க, கேசியை நாங்கள் 3வது பாயிண்ட் வந்து கேசி எதுக்கு பாவிக்கலாம், கேசி வந்து வாயு தொகுதிக்கும் கரைசல் தொகுதிக்கும் பிரயோகிக்க முடியும். இதுதான் தெரியும், விளங்குதா? மேலும் பாருங்க, கேசி வந்து ஒரு மாறிலி என்று தந்துடுறான் வெப்பநிலையோடு. அடுத்து அதன் அலகு, அடுத்து கேசின்ற தொகுதி. மற்றது பாருங்க, திண்மமாக இருந்தால் இப்போ C+O2 நாங்கள் எழுதுவோம். பிறகு CO2. இது கேஸ், இது திண்மம். அப்போ இது மாறிலி. இது ஒன்று என எடுக்கவும். சரியா? திண்மம் இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்து விட்டீங்கன்னா சரி, மற்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்தது பாருங்க, கேபியை பார்ப்போம். அடுத்தது போடுங்க, கேபி அமுக்க சமநிலை மாறிலி. பாருங்க, இது நான் கோவையை நேரடியாக எடுப்போம், வரவிலக்கணம் பண்ணுங்க. இது கேஸ் வாயு நிலைக்கு மட்டும்தான் இதை பாவிக்கலாம். பாருங்க, வாயு நிலை நீங்கள் எழுதுவோம், திண்மத்துக்கும் கரைசலுக்கும் பாவிக்கலாம். இதனால் நீங்கள் நேரடியாக கேபி என்ற என்ன ஒவ்வொன்றிൻ്റെയും பகுதி அமுக்கம். அப்போ எக்ஸினுடைய பகுதி அமுக்கம், അതിൻ്റെ அடுக்கு, பையினுடைய பகுதி அமுக்கம், അതിൻ്റെ அடுக்கு, கீழே என்ன ஏயின் பகுதி அமுக்கம் அடுக்கு,
பீசமான அடுக்கு தர பியின் பகுதி அமுக்கம் അതിൻ്റെ അടുക്ക് ഇതെന്നെ ഇത് ഒരു മാറിലി மாறாவப்பள்ளியில் மாறும். இதுதான் உங்களுக்கு தெரியும். சரிதானே? அடுத்தது நாங்கள் கேபி சார்பான தரவை பார்ப்போம். பாருங்க, கேபி சார்பான தரவுகள் முதலாவது பாருங்க யூனிட். கேபி. அப்போ இதில் அமுக்கத்துக்கு என்ன அலகு? ஒன்று தான். பாருங்க, அமுக்கம் என்ன அலகு? யூனிட். உங்களுக்கு நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பஸ்கல். இதுதான். அப்போ இதுக்குரிய அலகு என்ன? நியூட்டன் மீட்டர் -2 எக்ஸ் சக y விளைவின் மொத்த பீசமானம் சய ஏ சக பி. இவ்வளோதான் உங்களுக்கு வரும். சரியா? முதலாவது அலகு. ரெண்டாவது பாருங்க. அப்போ இது நோட்டண்டா, இதுக்கு அலகு ஒன்றாண்டு வரும். கேபியும் கேசியும் சாப்பிடணும். அதை பிறகு தொடர்ந்து படிப்போம். அடுத்து என்ன? வாயு தொகுதிக்கு மட்டும்தான் உங்களுக்கு. வாயு தொகுதிக்கு மட்டும் பிரயோகிக்க முடியும். இவ்வளோ தான் இதில் முக்கியம். மற்றது என்ன? வெப்பநிலையில் மாறும். மூன்றாவது உங்களுக்கு வெப்பநிலையில் மாறும். வெப்பநிலையை தான் தங்கியுள்ளவர் மாறும். வெப்பநிலையை தங்கியுள்ளவர் மாறும். வெப்பநிலை மாறலையாண்டா மாறலையாக இருக்குது. இவ்வளோ தான் இதில் முக்கியமானது உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு சில பயிற்சியை பார்ப்போம். பாருங்கள், பின்வரும் சமண தொகுதிக்கு பொருத்தமான கேசி அல்லது கேபி அல்லது ரெண்டு பொருத்தமான கேசி கேபியை எழுதுக. கேசிக்கு கேபி கோவையை எழுத வேண்டும். போடும். கோவையை எழுதுறது இப்படி நேரடியாக நீங்கள் எழுத வேண்டியா. உதாரணம் எழுதுவோம். பாருங்க, H2 இது கேஸ். இதுதான் கேசி. கேபியை பாருங்க. ശരിയല്ലോ. എന്നുമുണ്ട്. രണ്ടാമത് ഇത് സോളിഡ്. കേസി എഴുതിനിങ്ങണ്ട. இதுக்கும் யூனிட் வந்து ஒன்று ரெண்டு வந்துடும். முதலினதுக்கும் ஒன்று ரெண்டு வந்துடும். இதுவும் யூனிட் ஒன்று தான். சி எழுதக்கூடாது. கேபி எழுதுங்க. இதுக்கும் யூனிட்
ஒன்று. அடுத்தது இதுக்கு கேசி எழுதுங்க. யூனிட்டை பாருங்க. யூனிட் என்ன போடுவீங்கள்? மோல். டெசிமீட்டர் கணக்கம் போடலாம், மீட்டர் கணக்கம் போடலாம். இதில் என்ன வருது? 2. விளைவு 2. பிசமானத்தை பாருங்க. விளைவு 2. தாக்கில் 2ம் 1ம் வருது. அப்போ என்ன நிகரமாக வரும் பாருங்க. -1 வரும். ஆகவே என்னென்று வரும்? யூனிட் மோல் -1 டெசிமீட்டர் 3 வரும். சரி, எல்லாம் பாருங்க. அடுத்தது பாருங்க. இன்னும் ஒன்று தாரம். 4வது எசுத்தராக்கம். இது நான் கரசல், இது கரசல். இதில் பாருங்க, நீர் ஒரு விளைவு மட்டும்தான். அப்போ அதையும் நான் கரைசல் எடுக்கிறேன். அப்போ இதுக்கு கேசி மட்டும்தான் நீங்கள் எழுதலாம். கேசி பாருங்க. சாரி, இதை C2H5 போடுங்க. C2H5 எதனோல். யூனிட் இல்லை பாருங்க. பிசமானம் சமன் தானே. யூனிட் 1 தான். கேபி இல்லை. சரிதானே. என்ன முன்னுக்கு எழுதுவோம் பாருங்க. இது சாலிட். இது 900 பாசி என்று போடலாம் நீங்கள் சமன். இது கால்சியம் ஆக்சைடு. இதுவும் சாலிட். இது ஒன்று தான் வாயு. அப்போ இதுக்கு என்ன? கேசி. ஒரு CO2 மட்டும்தான் வரும். அப்போ இதுக்கு யூனிட் என்ன? யூனிட் என்ன? மோல். மீட்டர் கணக்கும் போடலாம். மோல் மீட்டர் கணம். மேலே என்ன வருது? ஒண்டிங்கால நோட்டு. அப்போ 1 தான் வரும். அப்போ யூனிட் இதுதான். மோல் மீட்டர் கணம். டெசிமீட்டர்னு போடலாம். இதுக்கு கேபியும் எழுதலாம் நீங்கள். கேபி சமன் PCO2. இது மாறலை. எல்லாம் மாறாத வெப்பநிலைன்றதை மறந்து போதைங்க. இடைக்கிட்ட எழுதியிருக்கிறேன். இதுலேயும் யூனிட்டை பாருங்க. நியூட்டன் மீட்டர் -2 தான் வரும். இந்த 1 தானே பீசமானம். இஞ்சால திண்மத்துக்கு பீசமானம் எடுக்காதீங்க, இதுக்கும் எடுக்காதீங்க. அதுக்கு 1 தான். அப்போ இதுதான் வரும். அவ்வளவு நாங்கள் கேசி எழுதுறது. அதாவது கேசி எழுதலாம். நீங்கள் கேபி எழுதிக்க கவனமாக இருங்க. பாய் தொகுதிக்கு மட்டும்தான் எழுதலாம்.
நாங்கள் அவ்வளவு பார்ப்போம். இனி அடுத்தது பாருங்க, அடுத்தது கேபி கேசிக்கு இடையில் தொடர் பாருங்க. ஒரு பாருங்க, ஒரு ரசாயன சமநிலை தொகுதியில் கேபி சமன் கேசி ஆர்டி டெல்டா என் என காட்டுதல். இதுதான் உங்களுக்கு அடுத்த பிரச்சனை. இதில் உங்களுக்கு வாயு தொகுதியை மட்டும்தான் எடுக்கலாம். அப்போ பாருங்க, முதலாவது இந்த தொகுதியை பாருங்க. வாயு தொகுதிக்கு மட்டும்தான் ரெண்டும் பாவிக்கலாம். அவை இது மாறாத வெப்பநிலையில் இது ஒரு வாயு தொகுதி, அப்போ இதுக்கு முதல் கேபியை பாவிங்கோ. கேபி என்னென்று பாவிப்பீங்கள்? பிஎக்ஸ் எக்ஸாம் அடுக்கு, பிஒய் வையாம் அடுக்கு, பிஏ ஏஆம் அடுக்கு, பிபி. இதை நாங்கள் கேசியாக மாற்றோம். அதுக்குத்தான் பாருங்கள், இது சமநிலையில் இருக்கு. சமநிலையில் இருக்க உங்களுக்கு எடுகோலை பாருங்க. எடுகோல் சமநிலையில் சமநிலைக்கு வரைக்கும் இரசாயனம் தாங்க. அப்போ அது இலட்சியம் இல்லை. சமநிலையில் வாயுக்கள் இலட்சிய நடத்தை உடையது என்றால் சரி. அதுதான் எடுகோல் பாருங்க. சமநிலையில் வாயுக்கள் இலட்சிய நடத்தை. அப்போ பிபி சமன் என்னாட்டியை நாங்கள் ஒவ்வொரு வாயுக்களுக்கும் பாவிக்கலாம். இதில் சரிவெடுக்க போகிறோம் பாருங்க. பி சமன் எண்ணுங்கள் பி ஆர் டி. இதை நான் என்ன போடலாம்? சி ஆர் டி. பி சமன் சிஆர்டி என்று போடும். இதைத்தான் கொண்டு ப்ரூவ் பண்ண போகிறோம் பாருங்க. பி சமன் சிஆர்டி. ஒவ்வொரு வாயுக்களுக்கும் பாருங்க. எக்ஸண்ட வாயுக்கு எடுத்தால் நான் இப்படி போடுறேன். எக்ஸண்ட வாயு சரி ஆர்டி. சிஎன்னும் போடலாம். நான் எக்ஸண்ட சரி இதுவும் சரி இதுவும் சரி. அடுத்த வையண்ட வாயுக்கு இப்படி போடும். ஏ என்ற வாயுக்கு பி என்ற வாயுக்கு. அப்போ இலட்சியம் என்று எடுத்து விட்டா சரி. இனி கொண்டே பிரதி எடுங்க. கேபி முதலாவது என்ன? பி என்ற எக்ஸ் என்ற வாயுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எக்ஸாம் அடுக்கு வரும். ஆர்டியிலேயும் எக்ஸாம் அடுக்கு வரும். வையிலேயும் வையாம் அடுக்கு வரும். ஆர்டியிலேயும் வையாம் அடுக்கு வரும். கீழே என்ன வருது? ஏக்கு ஏஆம் அடுக்கு. ஆர்டிக்கும் பிஆம் அடுக்கு. இதை திருப்பி ஒழுங்குபடுத்தினீங்கன்னா பாருங்க. எக்ஸின் எக்ஸாம் அடுக்கு, வையின் வையாம் அடுக்கு, கீழே ஏயின் ஏஆம் அடுக்கு, பியின் பி சார்பாக அடுக்கு பி. மிச்சம் என்ன வருதுன்னு பாருங்க. ஆர்டி மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கு, கீழே ஏ ப்ளஸ் பி வருது. அப்போ இதை நாங்கள் போட்டால் பாருங்க. கேபி சமன் இதை கேசி என்று போடலாம். அது என்னென்று போடலாம்? ஆர்டி எக்ஸ் சக பை
சய ஏ சக பி. அதைத்தான் என்ன எழுதுறது ரெண்டு பாருங்க எழுதுவோம். பாருங்க கேபி சமன் கேசி ஆர்டி டெல்டா என். டெல்டா என் என்ன வருது உங்களுக்கு? விளைவின் பீசமானம், மொத்த பீசமானம், சய தாக்கியின் பீசமானம். இதுதான் உங்களுக்கு வருது. சரிதான், ப்ரூவ் பண்ணிட்டு இனி உங்களுக்கு பாருங்கள் கேபியில் இருந்து கேசிக்கு போகலாம். அப்போ இதில் யூனிட்டை பாருங்கள். ஆர்டி ஒன்று தான் உங்களுக்கு. ஆர்டி இது டே. ஆர் வந்து 8.314. டி வந்து கேள்வியில் வரும் உங்களுக்கு. நியூட்டன் மீட்டர் பெர் கெல்வின் பெர் மோல். மற்றது டி வந்து கேள்வியில் வரும். இது என்னத்தில் வருது? நியூட்டன் மீட்டர் -2 டெல்டா. அப்போ இது என்ன இதில் வேறு ஒன்றும் அதுதான் கோணமாக இருக்கும் பாருங்கள். இதில் ஒரு அலகு தான் நீங்கள் பாவிக்கும். என்ன மீட்டர் கணம் மாறி பாவிச்சிங்கோ பிள்ளை. அப்போ பாருங்க ரெண்டு பக்கம் கேசியிலேருந்து கேபி காணணுமெண்டா கேசியை நீங்கள் 3 மீட்டர் கணத்துக்கு எடுக்கும். கேபியிலேருந்து கேசி போகிறது பிரச்சனை இல்லை. ஆனாலும் நியூட்டன் மீட்டரில் இது இருக்கும். அது 3 மீட்டர் கணத்தில் வரும். விளங்குதா? இதுதானே இதெல்லாம் பிரச்சனை. நாங்கள் சில பாய்ச்சி பார்ப்போம். பாருங்க பின்வரும் பின்வரும் சமண தொகுதிக்கு கேபி கேசி இடையில் கேபி கேசி இடையில் தொடர்பு. பாருங்கள் கேபி கேசிக்கு தொடர்பு எடுப்போம். இது ஒரு பிரச்சனை. நேரடியாக நீங்கள் எடுங்க. பாருங்கள் H2 + I2 மிளந்தாக்கம் HI. இதில் என்ன நீங்கள் இதான் எழுதுங்க. கேபி சமன் கேசி ஆர்டி விளந்தான் எழுதுங்க. டெல்டா என். டெல்டா என் என்ன வருது உங்களுக்கு? டெல்டா என் வந்து 2 இருக்குது. எல்லாம் கேஸ். வாயு தொகுதிக்கு தான் பாவிக்கலாம். 2 சய 1 சக 1. அப்போ நோட் ரெண்டா என்ன உங்களுக்கு? கேபி சமன் கேசி. இதுதான் நாங்கள் அடுத்தது என்ன ஒன்று ரெண்டாவது பாருங்க. வாயு தொகுதிக்கு மட்டும்தான் என்ன கேபியும் பெறணும் உங்களுக்கு. PCl5 PCl3 Cl2 பாருங்க. வாயு தொகுதிக்கு மட்டும்தான் டி. அப்போ போடுங்க. இதுலேயும் பாருங்க கேபி சமன் கேசி ஆர்டி டெல்டா என். டெல்டா என்ன போடுங்க? டெல்டா என் என்ன? விளைவில் 1 சக 1 சய 1. அப்போ 1 ஆகவே கேபி சமன் கேசி ஆர்டி தான் பேர் 1 தானே. பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்கள். இதுவும் ஒரு வாயு தொகுதி தான். இதுலேயும் பாருங்கள் கேபி சமன் கேசி ஆர்டி டெல்டா என். டெல்டா எண்ணை கொண்டு வாங்க. டெல்டா என் சமன் 2 சய 1 சக 3. அப்போ என்ன வரப்போகுது? சய 2 வரும். அப்போ பாருங்க கேபி சமன்
கேசி ஆர்டி சைரண்ட். ஆகவே கேசி சமன் கேபி இன்டு ஆர்டி. இங்கே போகும் பாருங்க, ஆர்டியின் ஒர்க் விளங்குதா? என்ன முண்டை முடிப்போம் பாருங்க. இதுக்கு எழுதினா சரியா, கால்சியம் திண்மம் பாருங்க, திண்மம். இதில் பாருங்க கேபி சமன் கேசி ஆர்டி டெல்டா என். டெல்டா என் வந்து உங்களுக்கு இது ஒன்று தான், மற்ற எல்லாம் நோட். அப்போ கேபி சமன் திருமத்தி எடுக்காதீங்க, கேசி சமன் ஆர்டி 2 பேர் விளங்குதா? இவ்வளவும் ஒரு பகுதி. இனி நாங்கள் எழுதிய கணக்கு தான் செய்வோம்.